திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா தவிர எந்த கட்சி வந்தாலும் ஏற்கப்படும் என காங்கிரஸ் தேசிய செயலாளர் திருநாவுக்கரசர் கூறியிருக்கிறார். இந்நிலையில் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது குறித்து அதன் தலைவர் ஜி.கே. வாசன் முடிவு செய்வார் என அக்கட்சியின் மூத்த தலைவர் ஞான தேசிகன் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக இரு கட்சியினரும் தெரிவித்தவற்றை இப்பொழுது பார்க்கலாம். அகில இந்திய தலைவர்களுடைய தலைமையோடு பின்னணியோடு தொண்டர்கள் ஆதரவோடு செயல்பட்டு வரக்கூடிய பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி திமுக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு காங்கிரஸ் திமுக அந்த உடன்பாட்டிற்கு வந்த பிறகு காங்கிரசுக்கு ஒதுக்கிய இடங்கள் போக காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட பிறகு மீதம் இருக்கிற இடங்களை திமுக பிஜேபி தவிர்த்து எந்த கட்சியோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டாலும் எங்களுக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. கூட்டணிக்கு போவது என்பதை பற்றி முடிவு செய்வது எங்கள் தலைமை. எல்லோரோடும் கலந்து பேசி இட்ட முடிவெடுப்பது எங்கள் தலைவர் வாசன் எடுப்பார். அதிலே மாற்று கருத்து இல்லை. ஊகங்களின் அடிப்படையிலே கருத்து சொல்வதும் ஒரு பிரச்சாரத்தை தேவையில்லாமல் துவக்கி வைப்பதும் தவறு. இன்றைக்கு திருநாவுக்கரசரிடம் யாரும் தலையில்லா சான்று, நோ அப்ஜெக்ஷன், அவரிடம் யாரும் தமாக போய் நாங்கள் இந்த கட்சிக்கு கூட்டணி போகிறோம், தடையில்லா சான்று கொடுங்கள் என்று நாங்கள் யாரும் காங்கிரசிடமும் கேட்கவில்லை, திருநாவுக்கரசரிடமும் கேட்கவில்லை.